அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே. அனைவரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்க உறவுகளே, கீரைக்கு தண்ணி விட்டு கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், எல்லாம் விதையெல்லாம் போட்டேன், எல்லாம் முளைச்சி விட்டுருச்சு கீரை. பாருங்கள், தண்ணி விட்டு கொண்டு இருக்கிறேன். பூரா கீரை தாங்க, சிறுகீரை, பண்ணைக்கீரை, கடற்கீரை. பாருங்கள், பூரா கீரை முளைச்சி கிடக்குதுங்க, நிறைய முளைச்சிருக்குது கீரை. பேசு மட்டும் போட்டு எல்லாம் கட்டி விட்டதுனால, எல்லாம் சாணி இருந்ததுனால பூரா முளைச்சிருக்குதுங்க உறவுகளே. பாருங்கள், பூரா கீரை தருங்க எல்லாமே. பாருங்க, பாருங்க உறவுகளே, பூரா கீரை தாங்க. தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பூரா கீரை தான். பருப்பு போட்டு கடைஞ்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கெமிக்கல் இல்லாத கீரை, நம்ம வீட்டை சுற்றி வளர்த்துற கீரை. பாருங்க, நல்லா சத்தான கீரை. சும்மா 1/2 டம்ளர் பருப்பு போட்டு கீரை கடைந்தால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பூராமே கீரை தான். 4-5 நாளைக்கு பொரிச்சால் இந்த வாரம் பூரா கீரை தான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், எல்லாமே கீரை தான். நேற்று கூட வீடியோவில் போட்டிருக்கு. பாருங்கள், எல்லாமே கீரை தான். இந்த கீரை பொரித்து இன்றைக்கி முருங்கைக்காய் கொண்டு வந்தான் பையன், பொருள் பண்ணி சாப்பிட்டாச்சு. பாருங்க உறவுகளே, பூரா கீரை தான். பாருங்கள், சாஞ்சு நிற்கிது வெயிலுக்கு. சுத்தமான இடத்துல பாருங்கள். இது ஒரு சைஸ் கேரளா கீரை, தெரியுதுங்களா? இதுவும் கீரை தானுங்க, நல்லா இருக்குது. சும்மா வெண்ணெயாக இருக்குது கடைஞ்சா. இதுவும் கீரை தான் உறவுகளை. பாருங்கள், இதெல்லாம் கீரை எப்படி முளைச்சதுன்னு வருங்க. மழை வேஞ்சங்காட்டி எல்லாம் பொறிச்சு நீ 2-3 நாளைக்கு கீரை கடைஞ்சிட வேண்டியது. பூரா தண்ணி விட்டாச்சுன்னா கீரை சூப்பராக இருக்குது. பாருங்க உறவுகளே, எத்தனை கீரைன்னு பாருங்கள், எல்லாமே கீரை தான். பாருங்கள், இதுவும் கீரை தான். தண்ணி விட்டுட்டா சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான கீரை, கெமிக்கல் இல்லாத கீரை. பாருங்கள், வாங்க உறவுகளே, கீரை பொரித்து ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டில் அனைவரும் சாப்பிட்லாம். வாங்க உறவுகளே. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.